வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சிவபெருமான் திருமுடியில் சந்திரன் அமர்ந்தது எப்பொழுது, அது எதற்காக அப்படின்ற பதிவை முழுமையாக இப்போ இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிவம் என்பதற்கு முழுமையான மங்களகரமான என்று பல அர்த்தம் இருக்குது. சிவபெருமான் எப்போதும் யோக நிலையில் இருப்பதன் காரணமாக யோகி என்றும் அட்டமா சித்திகளில் வல்லவர் என்பதுடன் சித்தர்களின் தலைவராகவும் இருக்கிறாரு. சிவபெருமானின் பெருமைகள் குறித்து ஈர்ஞ்சடை அந்தணன், காரியுண்டி கடவுள், ஆலமார் கடவுள் என்று பல பெயரில் சங்க நூல்களில் குறிப்பிடப்படுது. மேலும் சுடுகாட்டில் நடனம் புரிவதால பித்தன் என்றும் அழைக்கப்படுறாரு. சிவபெருமான் 5 தொழில்களையும் செய்து 36 தத்துவங்களையும் கடந்து நின்று ஆன்மாக்களின் 3 மலங்களை போக்கி வீடு பேறு அருளுவதாக சைவ சித்தாந்தம் கூறுது. அதோட குணங்களை கொண்டுள்ள சிவபெருமான் எங்கும் நிறைந்தவராக கருதப்படுறாரு. இத்தகைய மகத்தான சிவபெருமான் தனது திருமுடியில் 3ஆம் பிறை சந்திரனை சூடி மிக அழகாக காட்சி புரிவது அனைவரும் அறிந்தது. இதையடுத்து அந்த சந்திரனை எப்பொழுது சிவபெருமான் அணிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் சுக்லபட்ச அஷ்டமியில ஒரு சோமவார தினத்தன்று தோன்றிய சந்திரன் தனக்கேற்பட்ட நோய் குணமாக சிவபெருமானை வேண்டி தவம் செய்தான். சந்திரனின் தவத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் சந்திரனை நவக்கிரகங்களில் ஒருவராக திகழும்படி செய்தார். அதையடுத்து சந்திரன் பெயரால் தோன்றியதுதான் சோமவார விரதம். எனவேதான் கார்த்திகை மாத சோமவாரம் மிகவும் சிறப்பு பெற்றது. கார்த்திகை சோமவார தினத்தன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் சங்காபிஷேகங்கள் நடைபெறும். பிரம்மாவின் மகனாகிய தட்சாபதி தனது 27 பெண்களையும் சந்திரனுக்கு மணம் செய்து கொடுத்தார். அப்போது தனது அனைத்து பெண்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்று தட்சாபதி நிபந்தனை விதித்தான். ஆனால் அதை மீறி ரோகிணியுடன் மட்டும் சந்திரன் அன்பாக இருந்தான். ஆனால் மற்ற 26 பேரும் தட்சனிடம் முறையிட கோபமடைந்த தட்சாபதி சந்திரன் தனது ஒளியை இழப்பான் என்று சாபம் கொடுத்தார். அதனால் ஒளியிழந்து தேய்ந்து வந்த சந்திரன் சிவபெருமானை தஞ்சமடைந்தார். சிவபெருமானை குறித்து சந்திரன் கடும் தவம் செய்தான். அதை கண்ட சிவபெருமான் சந்திரனுக்கு மீண்டும் ஒளி கிடைக்க அருள் புரிந்தார். சந்திரனின் ஒளி முழுமையாக இல்லாமல் 15 நாட்களுக்கு வளர்ந்தும் அதன் பின்னர் 15 நாட்களுக்கு தேய்ந்தும் இருக்கும்படியாக செய்தார். அதைத் தொடர்ந்து 3ஆம் பிறை சந்திரனை தன் திருமுடியில் தாங்கி சோமநாதர் ஆனார். சந்திரனை தலையில் சூடியதால் சிவபெருமான் சந்திரசூடர், சந்திர மௌலீஸ்வரர் என்றும் அழைக்கப்பட்டார். சிவபெருமான் திருமுடியில் சந்திரன் அமர்ந்தது கார்த்திகை சோமவார தினத்தில்தான் என்பதும் குறிப்பிடப்பட்டது. சோமவார விரதம் இருப்பவர்களின் பாவங்களை சிவபெருமான் போக்கி பகைவர் பயம் அகற்றி நற்கதி அடையச் செய்வார் என்பதும் ஐதீகம். இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதுமோ அல்லது 12 ஆண்டுகளோ கடைபிடிக்கலாம். கார்த்திகை மாதத்தில் மட்டும் கூட இந்த விரதத்தை கடைபிடிப்பதும் நன்மையை கொடுக்கும். நவக்கிரகங்களுக்குள்ள மிக சிறந்தது செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்திற்கு மங்கள காரகன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில தான் அகங்கார விரதம், அங்காரக சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கப்படுது. நன்றி.